ஜோதிட கணிதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனது நண்பர்கள் பலரும் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம். பெரும்பாலும் மென்பொருள்கள் வந்து விட்டதால நேரடியாக எல்லாரும் பலன் சொல்றதுக்கு போயிடுறாங்க. தொழில்முறை ஜோதிடரா நீண்ட காலம் ஒரு டேட்டா பேஸ்லாம் கிரியேட் பண்ணணும், வித்தியாசமான விதிகளை எல்லாம் செயல்முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமா பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது சொந்தமா நாமளே ஒரு மென்பொருட்களை உருவாக்கிக்கிறது வந்து தொழில்முறை ஜோதிடர்களுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இதுல வந்து 2 குறிக்கோள்கள் உள்ளன. புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு ஜோதிடம் கொஞ்சம் அடிப்படையிலிருந்து கணிதத்திலிருந்து சொல்லி தரலாம் அப்படின்னு. ரெண்டாவது வந்து பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு எக்ஸல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறதால அவங்க எப்படி எக்ஸல்ல பயன்படுத்தி இந்த கணிதங்களை தாங்களே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த தொடர் ஆரம்பிச்சிருக்கிறோம். புதுசா ஜோசியங்கத்துக்கு வர்றவங்க அவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற வேற சிஸ்டத்துல வேற வேற ரூலை கத்துக்கிட்டு வர்றவங்க எப்படி வந்து அதை தங்களுடைய பலன் சொல்ற டேட்டா பேஸ் கூட சேர்த்துக்கலாம், உடனடியாக அதை எப்படி கணிச்சு பலன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து லாங் டேர்மா நீங்க ஒரு பலன் சொல்லும்பொழுது ஜாதகர்களோட தரவுகளை தொகுத்து வைக்கவும், உங்களுக்கு என்ன பலன் சொன்னீங்கன்னு தொகுத்து வைக்கிறதுக்கும் இந்த கருவி வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புது எக்ஸல் கத்துக்கணும் அப்படின்னு வர்ற ஜோசியர்களுக்காக இது யூஸ்ஃபுல்லா. இது வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவங்க தான் பெரும்பாலும் வர போறீங்க. ஒரு வகுப்பு ஜூம் அட்டன் பண்ற மாதிரி இந்த வகுப்பு நீங்க பண்ண முடியாது. ஏன்னா இது பூரா முழுக்க முழுக்க செயல்முறை வகுப்பு, ஹேண்ட்ஸ் ஆனா இருக்க போகுது. இப்போ நான் அதை செஞ்சு காட்டும் பொழுது நீங்களும் அதை உடனடியாக வீடியோவை எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து நிறுத்தி நீங்களும் அதை ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்து உங்களுடைய கருவிகளை நீங்க உருவாக்கும் பொழுது நீங்களும் அதை செயல்முறையா பண்ணாம தியரியா கேட்டு இதுல வந்து பெரிய உபயோகம் இருக்க போறது இல்லை. அதனால வேலை செய்யறதுக்கு ரெடியா வாங்க. சும்மா பாஸ்ட் டைம் மாதிரி இதுல இந்த வகுப்புகள் உங்களுக்கு உபயோகமா இருக்காது. ஹானஸ்டா ஜெனுவினா சொல்லி தரணும். நிறைய பேர் வந்து டெக்னிக்கலா படிச்சவங்க வர்றதில்லை உள்ள அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தீர்க்கறதுக்காக தான் நான் இதுல இந்த களத்துல இறங்கியிருக்கேன். ஸோ இங்க வரும்பொழுது நான் செஞ்சு கொடுத்தது அப்படியே எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க எதிர்பார்த்து வராதிங்க. நான் பண்ணதை அப்படியே உங்களுக்கு சொல்லி தர போறேன். எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி தர போறேன். வந்து நீங்களும் அதுக்கான ஒரு நேர்மையோட கத்துக்கிற நேர்மையோட வந்து அதை வந்து உங்க எஃபர்ட்டை போட்டு நீங்க படிக்கணும். ஓகேவா? நீங்க எஃபர்ட் போடாம இது நான் சும்மா சொல்லிட்டு போறதுல எனக்கும் லாபம் இல்லை, உங்களுக்கும் லாபம் இல்லை. மீன் தான் பிடிக்க சொல்லி தருவேன். நான் வாங்கி வச்சு இருக்கிற மீனை கொடுக்க மாட்டேன். அப்புறம் மூணாவதா வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், அதாவது லேப்டாப்பு இல்லை டெஸ்க்டாப்பு ப்ராப்பரான ஒரு வேலை செய்யற லேட்டஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வெர்ஷன் அது கண்டிப்பா வேணும். அது உங்க பொறுப்பு. ஓகேவா? இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த செஷன்ல கவர் பண்ண முடியாது. சொல்லுவாங்க இதை எப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த டாட்டை கனெக்ட் பண்ண தெரியணும். இது வந்து ஒரு பக்கமா சொல்றேன், அது கேட்டவங்க காதுல விழுந்தவங்க காதை அதை பிடிச்சி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். பொதுவாக இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பில்ட் பண்ற டூல் பத்தியோ சாஃப்ட்வேர் பத்தியோ யாரும் வெளியே பொது வழியில சொல்ல மாட்டாங்க. என்னோட கர்மா தீர்த்துக்காக நான் சொல்லித்தரேன். இந்த மேம்போக்காக வர்றவங்க இந்த வார பலன் ராசி பலன் அப்படிலாம் எதிர்பார்த்துங்க வராதிங்க. இது முழுக்க முழுக்க கொல்லம் பற்ற அடிக்கிற சத்தம், இரும்படிக்கிற சத்தம் கண்டிப்பா கேட்கும். மியூசிக்லாம் கேட்காது. அதனால வர்றவங்க அதுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸோட அதுக்கு ஒரு ப்ரிப்பேர்னஸோட வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் நான் சொல்லி தரத்துக்கு விருப்பப்பட்டு தான் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன்.